பெற்றீர்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை அழைத்தார்கள்? தேவனே என்று கூப்பிட்டார்கள், கர்த்தாவே என்று கூப்பிட்டார்கள். ஆனால் அப்பா என்று கூப்பிட முடியவில்லை, தகப்பன் என்று கூப்பிட முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு அவர் பிதாவே என்று அழைத்தார், அப்பா என்று அழைத்தார். ஏன் அவரால் அழைக்க முடிந்தது? அவர் பரிசுத்த ஆவியை பெற்றவராய் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலும் அநேகர் இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது அப்பா, தந்தையே என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஆனால் அப்பா என்ற அதிகாரம் எப்படி வருகிறது? அந்த புத்திர சுகாரத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி பெறும் பொழுதே நாம் அப்பா என்று அழைக்க முடியும். ஏனென்றால் எபிரேயர் 12வது அதிகாரம்